வேள்விக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே மிக உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். நேற்றைய பாசுரம் உத்துவிடக்கெரியா என்கிற 19வது பாசுரத்திலே அடியவர்களுக்கு காரியம் செய்வதில் எம்பெருமானும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு முந்துகிறார்கள் என்கிற உயர்ந்த விஷயத்தை பார்த்து அனுபவித்தோம். நேற்றைய பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள். முதல் பாதியிலே கண்ணபிரானை எழுப்பினார்கள். மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தன போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவு என்று நப்பின்னை பிராட்டியும் எழுப்பினார்கள், கண்ணபிரானையும் எழுப்பினார்கள். அப்படி எழுப்புகின்ற சமயத்திலே ஒரு வார்த்தை, அதிகப்படியான வார்த்தையாக ஒன்றை சொல்லிவிட்டார்கள் இந்த கோபிகைகள். எங்களை கண்ணபிரானோடு சேர்த்து வைக்க வேண்டிய நீ, அதுதான் உன்னுடைய சுபாவம். ஆனால் நீ இப்பொழுது என்ன செய்கிறாய்? எங்களை அவனோடு சேர விடாமல் நீ தடுக்கிறாய் என்று கருணையே வடிவெடுத்த பிராட்டியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். இது கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திலே கொஞ்சம் சீற்றத்தை, கோபத்தை பிறப்பித்து விட்டது. பிராட்டியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளே, எப்படி நாம் இவர்களுக்கு சென்று காரியத்தை செய்வது என்று அவன் பேசாமல் இருந்தான். நப்பின்னை பிராட்டியும் கண்ணபிரான் அவனுடைய திருவுள்ளத்தை பார்த்து நல்ல சமயம் பார்த்து அவனுக்கு இவர்களை பற்றி சொல்லி இவர்களுடைய காரியத்தை தலை கட்டி கொடுக்கலாம் என்று அவளும் பேசாமல் இருக்கிறாள். இருவரும் பேசாமல் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை வெளியிலே இருப்பவர்கள் உணர்ந்தார்கள். ஆஹா, ஒரு வார்த்தை நாம் அதிகமாக சொல்லிவிட்டோம், கண்ணபிரானுக்கு கோபம் வரும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம், பிராட்டியை பற்றி அதிகமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்கிற அந்த உணர்ச்சி அவர்களுக்கும் பிறந்தது. அதனால் இந்த 20வது பாட்டு, இந்த இன்றைய பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்பி மறுபடியும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்புகிறார்கள். இருவரையும் சேர்த்து எழுப்புகிறார்கள். இந்த 33 என்கிற பாசுரத்திலே 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்னமென் முலை செவ்வாய்ச் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு நீராட்டேலோர் எம்பாவாய். முதல் பாதியிலே கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். எழுப்பும் பொழுது பல விஷயங்களை சொல்லி அவனை எழுப்புகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். தேவர்கள் 33 கோடி தேவர்கள் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். எண்மர் 11 ஈரருவர் ஓரிருவர் என்று அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், 2 அஸ்வினி தேவதைகள் என்று 33 தேவர்கள். இந்த ஒவ்வொருவருடைய ஆளுகைக்கும் கீழேவும் 1 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். 33 கோடி தேவர்கள். இந்த 33 கோடி தேவர்கள் 33 அமரர் தேவர்கள். அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு முன்னால் எம்பெருமான் சென்று அவர்களுடைய கப்பம் தவிர்க்கும். கப்பம் என்னால் நடுக்கம், கம்பம் என்கிற வடமொழி சொல், அது தமிழிலே கப்பம் என்று மாறுகிறது. கப்பம் தவிர்க்கும், அவர்களுடைய நடுக்கத்தை தவிர்க்கும், போக்கும். கலியே துயிலெழாய், மிடுக்குடைய எம்பெருமானே எழுந்திராய் என்று இதுதான் வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்கு இவ்வளவுதான் அர்த்தம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த வார்த்தையை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னால் இவர்களுக்கு உள்ளே ஓடுகின்ற பாவம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து
ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அழகாக கண்டுபிடிப்பார்கள் ஆச்சாரியர்கள். குறிப்பாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் திருப்பாவைக்கு 6000 படி என்கிற வியாக்கியானத்திலே இந்த ஒரு வரிக்கு அவர் பல பல வியாக்கியானங்களை பண்ணிக்கொண்டே போகிறார், பாவங்களை காட்டிக்கொண்டே போகிறார், ஒரு வார்த்தையாக பிரித்து கொள்கிறார். 33 அமரர் என்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் பிரித்து கொள்கிறார். என்ன அர்த்தம்? ஏன் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்னால், நீ காரியம் செய்ய வேண்டுமென்னால் எங்களைப் போல் ஒரு 10-20 பேர் வந்தால் செய்ய மாட்டாயா? 33 கோடி பேரும் சேர்ந்து வந்தால்தான் நீ காரியம் செய்வாயா? எல்லோரும் ஆண்களாக இருந்தால்தான் நீ காரியம் செய்வாயா? அபலை பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வந்தால் நீ காரியம் செய்ய மாட்டாயா? அமரர் என்னால் சாகாவரம் பெற்றவர்களுக்கு தான் நீ காரியம் செய்வாயா? உன்னை பிரிந்தால் ஒரு கணமும் உயிர் தரித்திருக்க மாட்டாத எங்களுக்காக நீ காரியம் செய்ய மாட்டாயா? அமரர் பிரயோஜனாந்தரபரர், உன்னை தவிர வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு தான் நீ காரியம் செய்வாயா? உன்னையே பரம பிரயோஜனமாக நினைத்திருப்பவர்களுக்கு நீ காரியம் செய்ய மாட்டாயா என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் வியாக்கியானம் செய்து கொண்டே போகிறார். அப்படி 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். இதெல்லாம் சொன்னால், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டால் கண்ணபிரானுக்கு உடனே அந்த நாம் கொஞ்சம் தாமதித்து விட்டோமே, எழுந்திருந்து வந்து இவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டுமே என்கிற துடிப்பு ஏற்படும் என்பதற்காக இப்படியான வார்த்தைகளை சொல்கிறார்கள். அடுத்து என்ன சொல்கிறார்கள்? செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பம் என்னால் அது ஆர்ஜவம், அது நேர்மையே வடிவெடுத்தவன். பகவானுடைய கல்யாண குணங்களிலே என்ன சொல்கிறார்கள்? அடியவர்களுக்காக அவன் எல்லாவற்றையும் செய்வான், அடியவர்களிடத்திலே ஒளிவு மறைவே கிடையாது என்று சொல்கிறார். ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? இத்தனை அடியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கிறோம், ஆனால் நீ எங்களுக்கு எழுந்திருந்து கதவையும் திறக்கவில்லை, வாயை திறந்து பதிலும் சொல்லவில்லை. நன்றாக இருக்கிறது பா உன்னுடைய நேர்மை, புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் சொல்லப்பட்ட நேர்மை இதுதானா? இப்பொழுதுதான் நாங்கள் கண்கூடாக இந்த நேர்மையை பார்க்கிறோம் என்று வெறுப்பாக சொல்கிறார்கள். செப்பமுடையாய் திரளுடையாய். திரள் என்னால் பலம், ஆற்றல். என்ன அர்த்தம் என்னால், நன்றாக இருக்கிறது உன்னுடைய பலம். யாரிடத்திலே காட்ட வேண்டும் பலம்? உன்னோடு விரோதிகளிடத்திலே நீ காட்ட வேண்டிய பலத்தை அபலை பெண்களால் எங்களிடத்திலே நீ காட்டுகிறாய். உன்னை பிரிந்தால் நாங்கள் எப்படி தரித்திருப்போம்? இதுதான் உன்னுடைய பலமா? இதுதான் உன்னுடைய ஆற்றலா? செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலெழாய். செத்தார்க்கு என்னால் விரோதிகளுக்கு வெப்பம், நெருப்பு போல இருக்கக்கூடிய எம்பெருமான் நீ. அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ துயிலெழாய். என்ன அர்த்தம்? விரோதிகளுக்கு நீ நெருப்பாக இருக்க வேண்டும், நெருப்பாக இருப்பாய் என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் உன்னையே நாடி வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு நீ நெருப்பாக இப்படி இருக்கிறாயே. எங்களை நீ உன்னுடைய சேவையை கொடுத்து எங்களை நீ குளிர வைக்க வேண்டாமா? நீ தள்ளி இருந்து எங்களுக்கு நெருப்பாக நீ இருக்கிறாயே. நீ யாருக்கு நெருப்பாக இருக்க வேண்டும்? விரோதிகளுக்கு தானே நெருப்பாக இருக்க வேண்டும் என்று இப்படி சொல்கிறார்கள். இந்த இடத்திலே அழகான சந்தேகங்களை எல்லாம் கேட்டு பதிலை சொல்கிறார்கள் பெரியவர்கள். செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்னால், செத்தார் என்னால் விரோதிகள். பகவானுக்கு விரோதிகள் என்று யாராவது உண்டா? பகவத்கீதையிலே சொல்லும் பொழுது சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி நப்ரியா, எனக்கு விரோதியும் கிடையாது நண்பனும் கிடையாது, எல்லாருக்கும் நான் சமமானவன், எல்லாரையும் நான் சமமாக பார்ப்பவன் என்று சொல்லியிருக்கும் பொழுது செத்தார்க்கு விரோதிகள் என்று சொல்கிறார்களே. யார் பகவானுக்கு விரோதிகள் என்னால், அடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் பகவானுக்கு விரோதிகள். அடியவர்களுக்கு யார் வேண்டியவர்களோ அவர்கள் பகவானுக்கு வேண்டியவர்கள் என்று சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ அடியவர்களுக்கு விரோதிகள்னு சொன்னால் அவர்களுக்கு நெருப்பாக அவன் இருப்பான். ஒரு ஹிரண்யகசிபு என்ன, ராவணன் என்ன, இப்படியானவர்கள் எல்லாரும் நேரே பகவானுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் ஒரு அடியவருக்கு தீங்கு செய்தான் என்பதற்காக இத்தனை பேரையும் அவன் முடித்தான் என்று பார்க்கிறோமே. அப்போ அடியவர்களுக்கு விரோதிகள் என்றால் பகவானுக்கு விரோதி. செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா. இங்கே ஒரு சந்தேகம் எழுகிறது. விமலா என்னால் தோஷமில்லாதவன் என்று அர்த்தம். எப்படி ஒருத்தரைக்கு அவன் காப்பாற்றுகிறான், ஒருத்தரை அவன் வதைக்கிறான், கொல்கிறான், எப்படி அவனிடத்திலே தோஷம் இல்லை என்று சொல்ல முடியும்? அப்போ ஒருத்தருக்காக ஒருத்தனை கொல்கிறான் என்னால் அது தோஷம் என்று சேராதா என்கிற கேள்வி எழும். ஆனால் சுலபமான பதில் எல்லாம் இருக்கிறது. இப்போ நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம், நம்முடைய இராணுவத்திலே நாட்டினுடைய எல்லையிலே நின்று கொண்டு
பல பேரை சுட்டு கொள்கிறார்கள். அவர்களுக்கு தோஷம் வருமா? இதே காரியத்தை நாம் ஊரிலே இருந்து கொண்டு யாராவது ஒருத்தரை அடித்தால் கூட நம்மை கொண்டு சிறைச்சாலையிலே வைத்து விடுவார்கள். ஆனால் அங்கே என்ன செய்கிறார்கள்? 50 பேர், 100 பேர், 200 பேர் என்று ஒருத்தன் கொள்ளுகிறான். அவனை கூப்பிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுக்கு பதக்கம் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த இடத்திலே அது அவனுக்கு கடமை என்று ஆகிவிட்டபடியால் அங்கே தோஷம் வராது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் இன்னொரு காரணம் என்ன? பகவான் ஒருத்தனை முடிக்கிறான், இரண்யனை முடிக்கிறான், ராவணனை முடிக்கிறான் என்றால் அது அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய கருணையின் காரணம்தான். ராவணன் நிறைய பாபத்தை பண்ணிக்கொண்டே போகிறான். இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய ஆத்மநாசம் ஏற்பட்டுவிடும். அவன் பாபம் பண்ணுவதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்திலிருந்து அவனை பிரிக்க வேண்டும். பிரித்தால் இனிமேல் அவனால் பாவம் செய்ய முடியாது. சரி, இந்த சரீரத்திலிருந்து அவனை பிரித்து விடுவோம் என்று அவன் கொள்ளக்கூடிய அந்த வதங்களும் கூட கருணையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்னும் காட்டுகிறார்கள். அதனால் இவனுக்கு தோஷமே பகவானுக்கு ஏற்படாது. செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். அடுத்தது செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் என்று நப்பின்னை பிராட்டியை இங்கே மறுபடியும் எழுப்புகிறார்கள். அவளுடைய வடிவழகை சொல்லி எழுப்புகிறார்கள். செப்பன்ன மென்முலை அழகிய திருமுலை தடங்களை உடையவள், சிறு மருங்குல் இடைப்பகுதி ரொம்ப அழகான இடைப்பகுதியை உடையவள், செவ்வாய் என்ன அழகான வாயை உடையவள், திருப்பவளத்தை உடையவள், நப்பின்னை நங்காய். இங்கே சொன்னதுக்கு என்ன அபிப்பிராயம் என்னன்னால், இத்தனை அழகு படைத்த நீ இந்த அழகை கொண்டு அவனிடத்திலே எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா? உன்னுடைய அழகெல்லாம் பயன்படாமல் போகிறது. எதற்காக உனக்கு அழகு பட்டிருக்கிறது என்னால், அடியவர்கள் வந்தால் அந்த அழகை பகவானிடத்திலே காட்டி எங்களை அவனோடு சேர்த்து வைக்க வேண்டும். இந்த காரியத்தை நீ செய்யவில்லை என்னால் உன்னுடைய அழகால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறா போலே அமைந்திருக்கிறது. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அவளை ஞாபகப்படுத்துகிறார்கள். நீ யார் என்று தெரியாதா? திரு என்று மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம்தானே நீலாதேவி. நீ மகாலட்சுமி செய்ய வேண்டிய, பெரிய பிராட்டியார் செய்ய வேண்டிய புருஷகார காரியத்தை நீ செய்ய வேண்டாமா? அதை செய்யாமல் இருக்கிறாயே அம்மா, எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவளை கேட்கிறார் போலே. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் என்று சொன்னவுடனே நப்பின்னை ஒரு வார்த்தை சொல்கிறாள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் என்று நப்பின்னை பிராட்டி சொல்ல இவர்கள் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொழியும் உன் மணாளனையும் தந்து. நாங்கள் நோன்பு நோக்க புறப்பட்டிருக்கிறோம். நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் உபகரணங்கள், உக்கம் என்னால் விசிறி, தட்டொளி என்னால் கண்ணாடி, இதெல்லாம் நோன்புக்கு வேண்டும். நாட்டாருக்காக நோன்புக்கு எங்களுக்கு வேண்டிய சில வஸ்துக்கள், எங்களுக்காக ஒரு வஸ்துவை நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோம். அது யார் என்னால் உன் மணாளனையும் தந்து, கண்ணபிரானை எங்களிடத்தில் நீ கொடுத்து விட வேண்டும். இப்போதே எம்மை நீராட்டு. கண்ணபிரானை கொடுத்து இந்த கண்ணபிரானோடு நாங்கள் சேரும்படி செய்து எங்களுக்கு அந்த நீராட்டம், பகவத் அனுபவமாகிற அந்த நீராட்டத்தை எங்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்கிறா போலே அமைந்திருக்கிறது இந்த 20வது பாசுரம். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் காஞ்சிபுரம் என்ன, அந்த பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பாடகம் என்கிற திவ்ய தேசம். திருப்பாடகம் என்னால் பாண்டவதூதர் சந்நிதி என்று சொல்கிறோமே, பெரிய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான சந்நிதி. எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான் என்னால் மிக 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 உயர்ந்த திருக்கோலத்திலே, அதாவது பாண்டவர்களுக்காக கண்ணபிரான் தூது சென்றான் அல்லவா துரியோதனிடத்திலே. அந்த சமயத்திலே துரியோதனன் என்ன செய்தான்? அவனை ஒரு பள்ளத்துக்குள்ளே தள்ளி கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தான். அரவு நீழ்கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்ட மூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்ன அவன் அந்த சமயத்திலே விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு தான் யார் என்று தன்னுடைய உண்மையான நிலையை காட்டினானே துரியோதனாதிகளுக்கு. அப்பொழுது செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா என்ன அவன் எப்படி இருந்தான் அந்த சமயத்திலே? விரோதிகள் எல்லோரும் பயப்படும்படியாக விரோதிகளுக்கெல்லாம் அப்படியே நெருப்பாக அவன் இருந்து அந்த இடத்திலே அவன் தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை காட்டினானே. அந்த சேவையை நாம் இன்றளவும் நாம் சேவிக்க வேண்டும் என்னால் அந்த பாடகத்து நாயனார் திருப்பாடகம் என்கிற அந்த திவ்யதேசத்திலே அந்த எம்பெருமானை அப்படி சேவிக்கலாம். அவன் என்ன பண்ணான்? 33 அமரர்க்கு முன் சென்று தேவர்களுக்காக அந்த காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். இல்லையே, அவன் மகாபாரதத்திலே தேவர்களுக்காக இந்த தூது போன காரியத்தை செய்யவில்லையே, பாண்டவர்களுக்காகத்தானே செய்தான் என்றால் பாண்டவர்கள் யார்? எல்லோரும் தேவர்களுடைய பிள்ளைகள் தானே. நாம் மகாபாரதத்தை பார்த்திருப்போம். யுதிஷ்டிரன் அவன் தர்மராஜனுடைய பிள்ளை, பீமன் அவன் வாயுதேவனுடைய பிள்ளை,
அர்ஜுனன் அவன் இந்திரனுடைய பிள்ளை, என்ன எல்லோரும் தேவர்களுடைய பிள்ளைகள் தானே. அப்போ 33 அமரர்க்கு முன் சென்று பாண்டவர்கள் சென்று அவர்கள் பேசுவதற்கு முன்னால் நீங்கள் யாரும் வர வேண்டாம், தூதுக்கு நான் போகிறேன், நீங்கள் இங்கே இருங்கள் என்று முன் சென்று அவர்களுடைய கப்பம் அவர்களுடைய நடுக்கத்தை தீர்த்தான். செத்தாருக்கு வெப்பம் கொடுப்பும் செப்பமுடையாய் திரளுடையாய். இந்த திரளினால் ஆற்றல். அந்த இடத்துல அவனை எப்படியாவது அந்த பொய்யாசனம் விட்டு கண்ணபிரானை முடித்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தான் துரியோதனன். ஆனால் அந்த பலத்தை பார்க்கும் பொழுது அந்த துரியோதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. செப்பமுடையாய், நேர்மையே வடிவெடுத்தவன், அடியவர்களிடத்திலே நேர்மையே வடிவெடுத்தவன் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அந்த சமயத்திலே அவன் சென்றபோது பீஷ்மர் நினைத்தார், என்னுடைய வீட்டுக்கு தான் கண்ணன் வரப்போகிறான். துரோணர் நினைத்தார், என்னுடைய வீட்டுக்கு தான் கண்ணன் வரப்போகிறான். துரியோதனன் நினைத்தான், நான் மிக பெரியவன், என்னுடைய வீட்டுக்கு தான் கண்ணன் வரப்போகிறான் நினைத்தான். ஆனால் எல்லாரையும் விட்டுவிட்டு அவன் எங்கு சென்றான்? இங்கேயோ மூலையிலே இருக்கக்கூடிய விதுரனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே அவன் அமுது செய்தான் என்று பார்க்கிறோம். அது அவனுடைய ஆர்ஜவம். யார் உண்மையான அடியவரோ அவர்களிடத்திலே தான் அவன் போவான் என்கிற விஷயத்தை எல்லாம் இந்த பாண்டவ தூதனாய் அவன் செல்கின்ற காலத்திலே நமக்கு காட்டி கொடுத்தான். அந்த விஷயங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகிறது. அந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற அந்த திருக்கோலம் அதை அப்படியே நாம் இன்றளவும் சேவிக்க வேண்டும் என்றால் அது திருப்பாடகம் என்கிற திவ்ய தேசத்திலே சேவிக்கலாம். ஆகையால் அந்த திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள். ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.